பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், காதுல தோடு மாட்டணும் தான் பெரியாழ்வார் யசோதைக்கு ஆசை. அதன் முதல் படி காதுக்குள்ளே ஆயர்களின் வழக்கத்தின்படி ஒரு திரியை இட வேண்டும், நூல் திரி. அந்த திரியை இப்ப கிருஷ்ணன் காதுல மாட்டியாச்சு, காது குத்தி திரிய மாட்டியாச்சு. இப்ப தோட எடுத்துன்னு வந்தா வீல் 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 வீல்னு கிருஷ்ணன் கத்தறானா. ஏன்டா கத்துறன்னா, பாரு நீ போன பாட்டுல காதுல திரி இடணும்னு தான் சொன்ன, திரி நூல் காதுல சேர்த்தாச்சு, இப்போ ஒரு தோட்ட வேற கொண்டு வந்து மாட்டினா எப்படி? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் அது இல்லடா, 2ஆம் பாட்டு 3ஆம் பாட்டு 4ஆம் பாட்டெல்லாம் பாரு, தோடு போடணும்னு சொல்லியிருக்கேனேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, அதை பத்தி எனக்கு தெரியாது, 5ஆம் பாட்டுல கை கூப்பும் போது திரியிட வேண்டும்னு மட்டும்தான் சொன்னாய், திடீர்னு தோட சேர்த்தா இந்த அஞ்சலியை அதுக்கெல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது. இப்போ நாமே கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போய் கை கூப்பி பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை முன் வைக்கிறோம், அது அவரும் நடத்தி தரார். நாம அப்புறம் அவர்கிட்ட போய் இல்ல இல்ல நான் வீட்டுல ஒரு 4 விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன், அதை நீ நிறைவேற்றலன்னு சொன்னா ஒத்துப்பாரா? பாரு நீ கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது இதுதான் சங்கல்பம் பண்ண, அதுக்கானதை கொடுத்துட்டேன். அது போல இப்ப கிருஷ்ணன் ஒரு ஃபார்முலா சொல்றான். நீ கை கூப்பினது எப்போ? 5ஆம் பாட்டுல 4ஆம் பாட்டு முடிஞ்சு 5ஆம் பாட்டின் தொடக்கம் கை கூப்பின. கை கூப்பினதுக்கு பலன் என்ன கேட்ட? காதுல திரியிடணும், இட்டாச்சு. தோடெல்லாம் கொண்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், வாய படந்து வீல்னு அழுதானா. கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் பெரியாழ்வார் யசோதை வாய்க்குள்ள 14 உலகமும் தெரியறது. சில குழந்தைகள் வாயை நன்னா விரிச்சு வச்சுன்னு அழும். அதுகள் அழறத பார்த்தா, அப்பா என்னடா இது இவ்வளவு அகலத்துக்கு வாயை பழக்கிறதா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சாமானிய குழந்தைக்கே அப்படின்னா கிருஷ்ணன் வாயை பழந்தானா. பெரியாழ்வார் யசோதைக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. மண்ணை சாப்பிட்டியான்னு கிருஷ்ணனை கேட்டா, சாப்பிடலன்னா. அப்படியா, வாயை திறந்து காட்டுன்னா. வாயை திறந்தான், அவன் வாயை பிளந்த போது 14 உலகங்களும் தெரிந்ததல்லவா. அதே போல இப்ப வாயை பிளந்து அழறான், வாய்க்குள்ள 14 உலகமும் தெரியறது. வியந்து பார்க்கிறா பெரியாழ்வார் யசோதை. அப்படி பார்த்ததாலே என் மனத்துள்ளே அஞ்சி, என் மனசுக்குள்ள பயந்துட்டேன், மனத்துள்ளே அஞ்சி. வெளியில உங்ககிட்ட ரொம்ப காமிச்சுக்கல, ஆனா மனசுக்குள்ள என்ன பயம் வந்துருச்சுன்னா, அச்சுச்சோ இவன் உலகத்தையே வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்கான்னா இவன் சாமானியமான ஆள் கிடையாதே, இவனை போய் அடிச்சுட்டோமே, திருப்பி அடிச்சிருவானோன்னு பயந்துட்டாலும்.